வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்துராஜ். நேர்களே, ஒரு ஜாதகத்தில் திருமணத்துக்கு பார்க்கும்பொழுது இந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்ப்பது சுத்த அம்பல். அப்போ ஒரு லக்கணத்துக்கு சப்தமாதிபதி கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய 7வது இடத்ததிபதி வாங்கின நட்சத்திராதிபதி ராசி கட்டத்தில் நவாம்ச கட்டத்தில் எப்படி இருக்கிறாரு. ஒவ்வொரு சில லக்கணத்திற்கு 7ஆம் இடத்ததிபதி சுபரா வரும்பொழுது அது கேந்திராதிபதி தோஷத்துக்கு ஆட்படும். அப்போ அந்த கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு அந்த கிரகம் ஆட்பட்டிருக்கா, அவளது ப்ளஸ்ஸாக இருக்கா, பிளஸ்ஸிங்காக இருக்கா. 3ஆம் இடம்ங்கிறது தாம்பத்திய ஸ்தானம். இந்த 3ஆம் இடம் பழுதுபடாமல் இருக்கணும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானம், 11ஆவது இடம் இளைய தாரம். இதில் எது வலிமை பெற்றிருக்கு? இது முதல் தாரத்துக்கு பழிக்குமா, 2ஆம் தாரத்துக்கு பழிக்குமான்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எழுதப்பட்ட விதி. இந்த அரைகுறையா மேலோட்டத்தில் ஜோதிடம் சொல்கிறவங்க 9 பொருத்தம் 10 பொருத்தம் டிக் டிக்னு குறித்து கொடுத்துறாங்களே வழிய, நமக்கு எழுதப்பட்ட அந்த விதியை சீர்தூக்கி யார் சொல்கிறாரோ அங்கே தான் போய் நம்ம ஜாதகம் பார்க்கணும். அப்பொழுது உங்களுக்கு தென்னந்தெளிவாக திருமண பொருத்தத்தை பார்த்து அமைக்க, பலாபலனை துல்லியமாக தெரிந்து கொள்ள என்னிடத்துல ஆன்லைன் மூலமாகவும் புக்கிங் வாங்கிக்கலாம், நேரடியாக வந்து பார்ப்பதற்கும் புக்கிங் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எழுதப்பட்ட விதி. இப்போ ஒரு மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிதுன லக்னத்துக்கு குரு 7ஆம் இடத்ததிபதி 10 கூடியவனா அந்த குரு வரார். அவர் சுபர் கேந்திராதிபதி தோஷத்துக்கு ஆட்படுகிறார். இப்பேற்பட்ட அந்த குரு இந்த மிதுன லக்னத்துக்கு மறைந்திருந்து 3, 6, 8, 12, 11 மறைந்து அந்த செவ்வாயுடைய நேரடி பார்வையோ செவ்வாயுடைய மிங்கிலாகிருந்து மற்ற சுக்கரனுடைய பார்வையோ அந்த சனியினுடைய பார்வையோ அல்லது அந்த சுக்கரன் குரு பின்னப்படாமல் குரு செவ்வாய் இந்த கேட்டகரி ப்ளஸ் சூரியன் கூடலாம் இந்த மாதிரி ரூபத்தில் அமரப்பட்டிருந்து மைனஸான கிரகங்கள் பார்க்கலன்னா அது நல்ல கணவன் மனைவி அந்யுன்யமாக குடும்பம் நடத்தக்கூடிய ஜாதகம். இந்த மாதிரி கேட்டகரியை முதல் தாரம் 2ஆம் தாரம் முதலே தெரிஞ்சுக்கிறதுக்கு, பலாபலனை தென்னந்தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் புக் செய்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.